ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காரசாரமான சுவையான நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நண்டு சூப் செய்கிறதுக்காக 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நண்டோட கீழ் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மேல் ஓடோட விளிம்பு தெரியும். இந்த பக்கத்தில் நம்ம கத்தியை விட்டு மேலே நம்ம தூக்கி விட்டால் அந்த மேல் ஓடு லைட்டாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இழுத்து விட்டாலே போதும், அந்த மேல் ஓடு ஈஸியாக வந்துடும். இப்போது மேலே உள்ள ஓடை நம்ம எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம பார்த்தா இதுக்குள்ளே கொஞ்சம் கழிவெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். கையை வச்சு எடுத்தாலே போதும். பழக்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த நண்டோட காலை நம்ம உடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக நம்ம லைட்டாக தூக்கிட்டு திருகுனா போதும், ஈஸியாக வந்துடும். முழுசாகவே நம்ம நண்டில் இருக்கிற கால் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நம்ம பாதி காலை அப்படியே விட்டுறணும். அதுவும் இந்த பாதி காலுக்குள்ளே கொஞ்சம் சதம் இருக்கும், அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கத்தில் கொஞ்சம் சதை தான் இருக்கும். மற்றபடி நண்டில் இருக்கிற அந்த பெரிய காலில் தான் நிறைய சதை இருக்கும். அது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை பாதியாகவும் நம்ம உடச்சி போடலாம். ஆனால் நான் முழுசாகவே தான் போட போகிறேன். இந்த மாதிரி எல்லா நண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இந்த நண்டு சூப் செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்துக்கிற நண்டோட அளவை பொறுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு சேர்த்தா போதும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதை லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி இதோட சேர்த்து நம்ம மிளகையும் சீரகத்தையும் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அது அவ்வளோவா அரைப்படாது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டே நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கினா போதும். அடுப்பை ஃபுல்லாக சிம்லேயே வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 2 தக்காளியை போட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரத்துக்கு இதை வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம நண்டு தான் சேர்க்க போகிறோம். நண்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த நண்டில் இருக்கிற இந்த பெரிய கால் எல்லாத்தையும் லைட்டாக நம்ம தட்டி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லது நம்ம சாப்பிடும்போது கடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சளி, இருமல் இருக்கிறவங்க நண்டு சூப்பை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சளி, இருமல் எல்லாமே சரியாயிடும். நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சூப்பில் கொதி வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனை சூப்பராக வருது. நண்டு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த நண்டு சூப்பை நம்ம வெறுமனே நண்டு சூப்பாகவும் குடிக்கலாம். அல்லது சாதத்துக்கு குழம்பு எதுவுமே இல்லை அப்படின்னா இதையுமே நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த நண்டு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.